கனமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அடுத்த அண்ணா நகர் பகுதியில் சாலைகள் மற்றும் குடியிருப்புகளுக்கு நடுவே வெள்ளம் தேங்கி நிற்பதால் மக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், தற்போது அந்த ஏரல் பகுதிகளில் தண்ணீர் எந்த அளவுக்கு தேங்கி இருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய மக்களின் பிரதான கோரிக்கையாக என்ன இருக்கிறது, முழு விவரம் தமிழ்ச்செல்வன். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே பெரும் பாதிப்பு சந்தித்திருக்காங்க சொல்லலாம். குறிப்பாக அண்ணா நகர் பகுதியில் இருக்க மக்கள் ஒரு 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் இருக்க கால்நடைகள் அனைத்துமே செத்து தண்ணீரில் மிதக்கிறது. கால்நடைகளை வளர்த்த பொதுமக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருவதாக வேதனை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த பகுதி முழுவதுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கும் காட்சி அண்ணா நகர் பகுதியில் இருக்க குடியிருப்பு பகுதியில் அமைந்திருக்கும் பகுதி. இந்த பகுதியில் அந்த வீடுகளில் வளர்த்திருந்த ஆடுகள் அனைத்துமே தண்ணீரில் செத்து மிதக்கும் காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி முழுவதுமே தண்ணீர் சூழ்ந்து நிற்கும் காட்சிகளை நம்மளால் காண முடிகிறது. வீடு முழுவதுமே மூழ்கி இந்த வீடுகளில் இருக்கும் அனைத்து பகுதியும் காட்சி அளிக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஆடு மாடு உள்ளிட்ட அனைத்து இதுவுமே இறந்து கால்நடைகளுமே இறந்து இந்த பகுதியில் இந்த பகுதி மக்களை பெரும் சிரமத்தில் உள்ளாக்கியுள்ளது. மேலும் இந்த பகுதியில் இருக்க பொதுமக்கள் தெரிவிப்பது என்னன்னா, இந்த ஆடு மாடுகளை காப்பாற்றுவது, எங்கள் உயிரை காப்பாற்றுவது தான் ஒரு முக்கியமானதாக இருந்ததால் இந்த ஆடு மாடுகளை விட்டு உயிர் பிழைத்தால் போதும் என்ற எண்ணத்தில் அங்கிருந்து தப்பி ஓடி வந்ததாக மக்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த குறிப்பாக இங்கே 100க்கும் மேற்பட்ட வீடுகள் அமைந்திருக்க அனைத்து வீடுகளுமே மழைநீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு சந்தித்து வருகிறார்கள். மேலும் இந்த மழை பாதிப்பு, இந்த வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட அன்று இந்த வீடு முழுவதுமே தண்ணீர் நிரம்பி இந்த பகுதியே ஒரு வெள்ளக்காடாக காட்சியளித்தது. தற்பொழுது தண்ணீர் சிறிதளவு குறைந்த காட்சியுமே தற்பொழுது வீடுகள் முக்கால்வாசி முழுகி காட்சியளிக்கிற நிலையில் அந்த மழை பாதிப்பு ஏற்பட்ட காலங்களில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டதாக மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் மக்கள் ஏராளமாக நம்மளோட இருக்காங்க. அவங்கள கேட்கலாம், எவ்வளோ பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டுச்சு, வீடுகளில் இருக்கிற கால்நடையில் இறந்து இருக்க எப்படி உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கு? கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி கனமழை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஆனால் இந்த அளவுக்கு வரும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா வீடில் உள்ள பொருட்கள்லாம் எங்களெல்லாம் நீச்சலே ஆளே வீடே முங்கி போச்சு. ஆனால் வெளியே வர முடியல, யாராலும் நீச்சல் அடிக்க முடியாத அளவுக்கு தண்ணி வெள்ளம். ஊரில் யாருமே எந்த பொருளையும் எடுக்கலை வைக்கல. ஆடு மாடுலாம் அவ்வளோ செத்து போச்சு. ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு வீட்லேயும் 7 ஆடு 10 ஆடு அவ்வளோ ஆடு இருக்குது. மாடுலாம் 2 மாடு 3 மாடு 4 மாடு அவ்வளோ செத்து தண்ணியில் மூழ்கிட்டு நாங்கள் காப்பாற்ற முடிஞ்ச அளவுக்கு ஆட்களை காப்பாற்றியிருக்கோம். இதுக்கு மேலே நாங்கள் பஞ்சாயத்து தலைவர்கிட்டலாம் சொன்னோம். அவங்களாம் இனிமேல் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது, இனிமேல் தண்ணி வற்றினா தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவர், அதாவது மீடியாக்காரங்க, போலீஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஆட்கள் ஊரில் தவிச்சிட்டு இருந்தாங்க. வீடு மாடிக்கு மேலே தவிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாமே சொல்லி பார்த்தா யாருமே எந்த ஸ்டெப்பும் பண்ண முடியல. தண்ணி வற்றினா தான் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நேற்று காலையில் தான் ஞாயிற்றுக்கிழமை மாட்டினவங்களும் நேற்று காலையில் தான் கூப்பிட்டு வந்தாங்க. அது வரைக்கும் யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. இப்போ எங்கள் ஆடு மாடு பொருள் நகை, வீட்டில் உள்ள நகை பணங்கன்னு எல்லாமே போயிடுச்சு. எங்கள் கையில் எதுவுமே இல்லை. இப்போ கவர்மெண்ட் எங்களுக்கு இது வரைக்கும் என்ன சாப்பாடு மட்டும் அங்கங்கே யாராவது தராங்க. கவர்மெண்ட்லேருந்து யாருமே தரலை. ஒவ்வொருத்தவங்க வீட்டில் மேல் பகுதியில் இருக்கிறவங்க வீட்டில் சாப்பாடு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும். இந்த அண்ணா நகர் பகுதியில் பெருமளவில் இழப்பு ஏற்பட்டிருந்தாலும் அதேமாதிரி கால்நடைகள் முழுவதுமே இறந்து தண்ணீர் மிதப்பதால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதே போன்று இந்த பகுதியில் முறையான முறைப்படி உணவுகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.